வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. ஸோ பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை சேஞ்ச் பண்ணி ஸோ அண்மையில் நோட்டிஃபிகேஷனோட டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுட்ருப்பீங்க. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் புதுசாக இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் தென் மோரோவர் நிறைய யூனிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூ டாபிக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஸோ எந்தெந்த டாப்பிக்கை நம்ம டீட்டெயிலாக படிக்கணும், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கை நம்ம ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக அந்த யூனிட்டை நம்ம ஈஸியாக க்ராக் பண்ணிட முடியும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 யூனிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் சிலபஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிலபஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய யூனிட் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை கொண்டு போய் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரை பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ப்ரீவியஸ் இயரில் கொடுத்த சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாவா கான்செப்டோட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா பியூராக உங்களுக்கு டிஎஸ்ஏ அண்ட் அல்காரிதம் கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் அல்காரிதம்ஸ் கான்செப்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ பிஜியில் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ யூஜியில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் மட்டும் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் பிஜியில் பார்த்திங்க அப்படின்னா அல்காரிதமோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த யூனிட் வந்து ரெலவென்ட் டு த யூஜிசி நெட். ஸோ யூஜிசி நெட்டுக்கும் இந்த சிலபஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா ஸ்லட் எக்ஸாமுக்கும் மேட்ச் ஆகுது. அண்ட் தென் மோர் ஓவர் த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது மேட்ச் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு கான்செப்டை கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் சிலபஸ் அவங்க டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 6 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரீஸ் கிராஃப், பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் ரிகர்ஷன், டிசைன் டெக்னிக்ஸ், கிராஃப் அல்காரிதம் அண்ட் அட்வான்ஸ் அல்காரிதம். ஸோ இந்த 6 கேட்டகரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 2 கேட்டகரியுமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இட்ஸ் ரெலவென்ட் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அல்காரிதம் கான்செப்ட். ஸோ அல்காரிதம் கான்செப்டாகவே இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிப்பீட்டட் டு தி டிஎஸில் வரும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பிரித்து படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிலபஸ் ஒரு ஓவர்வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் கட்டாக நமக்கு இங்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இது பாருங்கள். ஸோ பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா 2019 தான் ஃபர்ஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்தது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 2 டேட்டில் நடந்திருக்கும். என்ன ரீசன்? ஸோ ஒரு டேட்டில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும்போது சில ட்ரபிள் வந்தது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டேட்டில் வந்து ஒரு சில சென்டர்ஸ்க்கு மட்டும் ரிப்பீட்டடாக நடத்தியிருந்தாங்க. ஸோ அதனால் 2 டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2019 நடந்தது. அதுக்கப்புறம் 2022 ஒரு டைம் நடந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா 2019 2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம், அதாவது 2+1 3 டைம் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமை நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸை தான் நம்ம இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு 2023/6/2019 பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து டோட்டலாக உங்களுக்கு 13 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 27/6/2019 பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2022 பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண அந்த 2019 இருக்கிற சிலபஸை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 10 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஸ்ப்ளிட் அப்பும் டிஆர்பி கொடுக்கல. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் படிக்கணும். ஸோ எப்படி இருந்தாலுமே டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10லேருந்து 12 கொஷின்ஸ் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அதனால் எந்தெந்த கான்செப்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த 12 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோ கிளாஸில் உங்களுக்கு கிளியராக நடத்தி கொடுத்துருவோம். ஸோ 2019 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா பைனரி ட்ரீ, அதாவது ட்ரீ கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேடிக் ஷார்ட், குவிக் ஷார்ட். ஸோ ஷார்ட்டிங் அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஸோ நிறைய ஷார்ட்டிங் இருக்குது. ஸோ இதில் நமக்கு 12 ஷார்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஷார்ட்டிங்கில் கொஷின் வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டிங்கில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்சிட்டி டெஃபினட்டாக பாருங்கள், காம்ப்ளெக்சிட்டி இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே ஏதாவது ஒரு காம்ப்ளெக்சிட்டி கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது டைமாக இருக்கலாம், இல்லை ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ அதனால் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ட்ரீ.
ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதில் ட்ரீ ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை ஒரு ட்ரீயை கொடுத்துட்டு அதோட எக்ஸ்பிரஷன் கேட்குறதோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரீவியஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கியூ அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அப்டேட் பண்ண சிலபஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கியூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒன் டைப் ஆஃப் கியூ தான் சர்க்குலர் கியூ. அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு ப்ரிஃபிக்ஸ். ஸோ கண்டிப்பாங்க. ஸோ இன்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் கன்வர்ஷன், ப்ரிஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன், போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் மாதிரி கன்வர்ஷன்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்சர்ஷன் ஷார்ட்டிங்லேருந்து ஒரு கொஷின் இங்கே பாருங்கள், குயிக் ஷார்ட், ரேடிக் ஷார்ட் அண்ட் இன்சர்ஷன் ஷார்ட். அப்போ 2019 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 ஷார்ட்டிங்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் லிங்க்டு லிஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ட்ரீயில் வந்து ஏவிஎல் ட்ரீ இருக்குது. ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏவிஎல் இருக்குது, ரெட் பிளாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம உள்ள சிலபஸ் நடத்தும்போது கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டாக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹீப் ட்ரீ, அதாவது பைனரி மேக்ஸ் ட்ரீப்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 27/6 நடந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா டிஎஃப்எஸ், அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரீ ட்ராவல்ஸ்லேருந்து ஒரு கொஷின், பைனரி ட்ரீலே பாருங்கள் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை கியூ ஒரு பேசிக்ஸ் கொஷின் இருக்குங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கனாவே அந்த 1 மார்க் ஈஸியாக எடுத்துட முடியும் நம்மளால். ஸோ அதே மாதிரி கிராஃபில் பார்த்தீங்கன்னா அன்டைரக்டட் கிராஃப்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா லீனியர், நான் லீனியர் சொல்லி கேட்டகரிஸ் இருக்கும். இது வந்து பேசிக்ஸ். ஸோ அதுலேருந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிஃபிக்ஸில் கேட்டிருக்காங்க, இங்கே போஸ்ட்ஃபிக்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன்லையும் கம்பல்சரி ஒரு கொஷின் வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டியிலும் ஒரு கொஷின் வரும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க் டெஃபினட்டாக உங்களால் எடுத்துட முடியும். ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட்டிங்கில் பாருங்கள் பபுள் ஷார்ட், இங்கே பாருங்கள் ரேடிக்ஸு, குவிக்கு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்செஷன் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு பபுள் ஷார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டிங்லேயே நம்ம நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் 12 டைப் ஆஃப் ஷார்ட்டிங் கொடுத்துருப்போம். அந்த 12 ஷார்ட்டிங் நீங்கள் தரவாக பிடிச்சிட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் இந்த ஷார்ட்டிங்கில் கொஷின்ஸ் கேட்டாலும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கே ஒரு காம்ப்ளெக்சிட்டி, இங்கே ஒரு காம்ப்ளெக்சிட்டி. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரீ கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. லிங்க்டு லிஸ்ட்டு, இங்கே பாருங்கள் ஏவிஎல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் ஏவிஎல் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏவிஎல், ரெட் பிளாக்கு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஏவிஎல். ஸோ அதனால் ஏவிஎல்லும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உள்ள கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2019 கேட்ட கொஷின் பேப்பர்ஸ்க்கான ஒரு அனலைஸ். எதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிலபஸை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாப்பிக்லேருந்து எல்லாம் உங்களுக்கு கொஷின் வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பேசிக்ஸ் ஐடியாவோட படிச்சிங்க அப்படின்னா அந்த டாபிக் வரும்போது நீங்கள் ஈஸியாக உங்களால் படிச்சிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நான் உங்களுக்கு கவர் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 2022 உங்களுக்கு எக்ஸாம் நடந்ததுக்கு. ஸோ அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 9 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 9 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, நான் முதலே சொன்னேன் கியூ பேசிக் கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸ்டாக்கில் ஒரு பேசிக் கொஷின் கொடுத்துருக்காங்க. பைனரி ட்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன், இங்கே ப்ரிஃபிக்ஸ், இங்கே போஸ்ட்ஃபிக்ஸ், இங்கே பாருங்கள் போஸ்ட்ஃபிக்ஸ். அப்போ இந்த கன்வர்ஷன்லேருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு கொஷின் டெஃபினட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி சர்ச்சிங்கில் கேட்டிருக்காங்க. போன டைம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷார்ட்டிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ச்சிங்கில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ட்ராவர்சஸ் கேட்டிருக்காங்க. இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கில். ஸோ அந்த ஆர்டர் ட்ராவர்சஸும் உங்களுக்கு இங்கே வரும். அண்ட் தென் பைனரி ட்ரீலும் ட்ரீ ட்ராவர்சஸ் வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிராஃப்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஷார்ட்டிங்கில் பபுள் ஷார்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சர்ச்சிங்கும் கேட்டிருக்காங்க, ஷார்ட்டிங்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 கொஷின்ஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து வந்திருக்குன்னா 2022 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேசிக்ஸ் அனலைஸ் ஃபார் பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டாபிக் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, நம்ம பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம முதலே சொன்னேன் இந்த செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் சேம் ரெலவென்ட் டு யூஜிசி நெட், ஸ்லட் அண்ட் காலேஜ் டிஆர்பி. ஸோ அப்போ யூஜிசி நெட்டில் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் ஒரு 10 இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அனலைஸ் பண்ணி யூஜிசி நெட்டில் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன டாபிக் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டாபிக்ஸ் இதில் இருந்ததாலுமே ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொஷின் வரும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டா போதும், எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஸோ இங்கே பாருங்கள் அரேஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, லிங்க்டு லிஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அரேஸில் பாருங்கள் 2022 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது டிஃபால்ட்டாக கேட்குற பேட்டர்ன் தான். ஸோ அதே மாதிரி ஸ்டாக்லேருந்து கொஷின்ஸ், கியூ, ட்ரீ, கிராஃப், ஹீப்பு, ஹேஷிங்கு, ஷார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். ஏன்னா பிஜிடிஆர்பியில் பார்க்கும்போது நமக்கு அதிகமாக அல்காரிதம்க்கு ஃபோக்கஸிங் கொடுக்க மாட்டாங்க.
பட் ஆனால் யூஜிசியில் பார்க்கும்போது உங்களுக்கு அல்காரிதம்ஸில் அதிகமாக ஃபோக்கஸிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷிங்கில் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அல்காரிதமில் இந்த ரிகர்ஷன் டெக்னிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசம்ட்ரிக் நோட்டேஷன்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அல்காரிதம் வரும். அது எல்லாமே யூஜிசி நெட்டில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த டாபிக்ஸை தான் அவங்க யூஜிசி நெட்டில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 9, 9, 9, 10, 9 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 9 to 10 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி நெட்லேயும் ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ என்னென்ன டாபிக்னா ஒரு சில டாபிக்ஸ் தான். இந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய டிசிஏவோட வீடியோ கிளாஸஸில் உங்களுக்கு கிளியராக ஸ்டாஃப் நடத்துவாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணியிருப்போம். ஒரு 5லேருந்து ஒரு 10 புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு இந்த வீடியோ கிளாஸஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த டாபிக் நம்ம படிக்கலாம், எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு ஒரு பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அந்த மெத்தட்ஸை தான் நம்ம 1 by 1 பார்ப்போம். அதை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் கான்செப்டும். அதுக்கு அல்காரிதம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த என்டையர் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. பட் கண்டிப்பாக கிடையாது. இருக்கிறதே ரொம்ப 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 ஈஸியான பேப்பர்ஸ். இது தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இதில் ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் நமக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்போவுமே லீனியர், நான் லீனியர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஸோ லீனியரில் தான் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக், லிங்க்டு லிஸ்ட், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தருவோம். இப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் கிடையாது, சிங்கிளாக ஜெனரிக் ஆகும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சிங்கிள் ஜெனரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. எதுலன்னா இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜிடிஆர்லையும் கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எது, நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் லீனியர்னாவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரீ கிராஃப். ஸோ இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் நான் லீனியர் அப்படிம்போம். ஸோ அது பாருங்கள் உங்களுக்கு இங்கே தனி கேட்டகரியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம லீனியர் அப்படிம்போம். ஸோ இது நம்ம நான் லீனியர் அப்படிம்போம். ஸோ நான் லீனியரில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீ கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ட்ரீயில் நமக்கு ஃபாரஸ்ட் ட்ரீ பற்றி பார்ப்போம், பைனரி ட்ரீ. ஸோ பைனரி ட்ரீ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் தான் உங்களுக்கு ட்ரீ ட்ராவர்சஸ் எல்லாம் வரும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ த்ரெட்டட் பைனரி ட்ரீ இந்த டைம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. போன டைம் அந்த மாதிரி கொடுக்கல, பைனரி ட்ரீக்குள்ளேயே பார்த்தோம். இந்த டைம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைனரி சர்ச் ட்ரீயும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவிஎல் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பி ட்ரீ கொடுத்துருக்காங்க, பி ப்ளஸ் ட்ரீ, பி ஸ்டார் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெட் பிளாக் ட்ரீ இருக்கும். ஸோ ஸ்ப்ளே ட்ரீ வரும். ஸோ ஸ்ப்ளே ட்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 6 ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஜிக்ஸாக்கு, ஜாக்கு, ஜிக்கு. ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளே ட்ரீயில் வரும். ஸோ இதெல்லாம் இங்கே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சிலபஸில் கொடுக்கலானோ அதுவும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரீயில் தான் வரும். பட் அதுக்கு எல்லாமே நம்ம மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிராஃப். ஸோ கிராஃப்னாவே நமக்கு தெரியும் டைரக்டர், அன்டைரக்டர் அப்படின்னு 2 கான்செப்ட்டில் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அண்டர் உங்களுக்கு கிராஃப்குள்ளே தான் வரும். பட் இங்கே வந்து செப்பரேட்டாக கிராஃப் அல்காரிதம்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு கிராஃப்குள்ளே வர கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ச்சிங் அண்ட் ஷார்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கு ஷார்ட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12 ஷார்ட்டிங் இருக்குது. ஸோ பபுள் ஷார்ட்டு, செலெக்ஷன் ஷார்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்செஷன் ஷார்ட்டு, ஷெல் ஷார்ட்டு, ஸோ மெர்ஜ் ஷார்ட்டு, ஹீப் ஷார்ட்டு, ரேடிக் ஷார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 டைப் ஆஃப் ஷார்ட்டிங் இருக்கும். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 தான். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்மளுடைய மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்போம். அதையும் நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ஹேஷிங் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு அல்காரிதம் கான்செப்ட்டில் வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா எந்த அளவுக்கு அந்த அல்காரிதம் ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த டைப் ஆஃப் ஸ்பேஸ் அதை ஆக்குப்பை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு அல்காரிதம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது நமக்கு ஸ்பீடாக ரன் ஆகணும். ஓகேவா? தட் இஸ் டைம். ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டோன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா
எஃபிஷியன்ட் சர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்ட் சர்ச்சிங் ஆர் எஃபிஷியன்ட் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் எது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அனலைஸ் அண்ட் அல்காரிதம் ஆஃப் ரிகர்ஷன் அப்படிம்போம். ஸோ இதில் எப்போவுமே டைம் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துருங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸை அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசம்ட்ரிக் நோட்டேஷன். ஸோ நமக்கு டேட்டாஸ் வந்து எந்த அளவுக்கு லார்ஜஸாக தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது நமக்கு இந்த அசம்ட்ரிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூஜிசியில் அதிகமாக இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா அப்படின்னாலாம் நமக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் அல்காரிதம் டிஸ்கிரைப் பண்ணுவோம். இதெல்லாம் உள்ள கான்செப்ட் வரும்போது நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கான ரிகர்ஷன்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிசைன் டெக்னிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் அண்ட் கான்குயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் அண்ட் கான்குயர்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மகிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுக்குறோம், நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணுவோம்னா 2-3 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் சப் ப்ராப்ளம். ஸோ இந்த சப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நமக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே கம்பைன் பண்ணால் நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டஃப்பான ப்ராசஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த டிவைட் அண்ட் கான்குயரில் பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான். பட் ஆனால் ரிப்பீட்டட் ஸ்டெப்பை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா திருப்பி ஒரு ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் எப்படி குயிக்காக கொண்டு வரதை நம்ம ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் பார்ப்போம். ஸோ க்ரீடி அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதில் எது நம்ம பெஸ்ட் சொல்யூஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்ப்போம்னா க்ரீடி அல்காரிதம் பார்ப்போம். ஸோ பேக் ட்ராக்கிங்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸாக ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் அங்கே நமக்கு ஒரு டெட் எண்ட் கிடச்சிருச்சு, நமக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கலனா ரிப்பீட் ஆகி பேக் ட்ராக்கிங் போகும். ஸோ அதெல்லாமே நம்ம பேக் ட்ராக் பிரான்ச் அண்ட் பவுண்ட்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு மெத்தடை தான் சொல்கிறேன். பட் உள்ளே போகும்போது அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கிளியராக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ கிராஃப் அல்காரிதம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கிராஃப்லேயே நமக்கு 2 டைப் இருக்குது, டைரக்டர், அன்டைரக்டர். ஸோ அதில் வந்து இந்த அல்காரிதம்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எதுனா பிரெத் ஃபஸ்ட்டு, டெப்த்து ஃபஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட் பாத்லேயே உங்களுக்கு டிச்சித்ரா வரும், பிரிம்ஸ் அல்காரிதம், கிறிஸ்கல் அல்காரிதம் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமில் வரும். ஸோ அது இல்லாமல் மேக்ஸிமம் ஃப்ளோ, மினிமம் ஃப்ளோ, ஸ்பேனிங் ட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேரலல் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ப்ராசஸை வந்து நம்ம அட் அ டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒரு ஃபைன் ரிசல்ட்டை குயிக்காக நம்மளால் கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு இந்த பேரலல் அல்காரிதமில் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரேண்டமைஸ் அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க என்டையர் ப்ராசஸை அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம குயிக்காக நம்மக்கிட்ட இருக்க சொல்யூஷன்ஸை கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ரேண்டமைஸ் அல்காரிதமில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த என்டையர் கான்செப்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்தெந்த கான்செப்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தியரிட்டிக்கலாக இருக்காது, எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கான எக்ஸசைஸ் கொஷின்ஸோட நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துடும். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்ததுனால அதை படிக்க உங்களுக்கு சீக்கிரமாக படித்து எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம் டேட்டும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுக்குற இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வீடியோ கிளாஸஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான். பட் இந்த என்டையர் கான்செப்டும் நம்ம டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஜஸ்ட் சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான். இதில் இருக்கிற என்டையர் டாப்பிக்கையும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக டீட்டெயிலாக வித் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.